என்ன சொல்றேன்னா பெண்கள் மட்டும் நம்ம வந்து காரணம் பண்ணி சொல்றோம். நீங்க வேற மாதிரி கிளப்பி விட்டுருக்கீங்க இல்ல 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 சொல்றேன். அது அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இல்ல இல்ல கேட்டேன் நான். அது அது எல்லை மீறி போறப்ப சொல்றேன். ஓகே. ஒரு ஒரு நீங்க லீகலாக இருக்கிறப்ப பிரச்சனை இருக்காது. அது இல்லீகலாக போறப்ப தானே பிரச்சனை வருது. அதுதான் இப்போ வந்து விஜயனுடைய லைஃபுக்கு ஏற்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, சினிமா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இது வந்து பர்சனல் மூவ், பொலிட்டிக்கல் மூவ் கிடையாது. பொலிட்டிக்கலா இருக்கிற விஷயத்தை நீங்க டிபேட் பண்ணுங்க, பேசுங்க. பர்சனல் விஷயத்தை, அவருடைய பர்சனல் விஷயத்தை பேச பர்சனல் விஷயங்கும் போது இது வந்து நீங்க வந்து ஒரு திருமணம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லைங்க. இப்ப இவரு த்ரிஷாவே திருமணம் சார் இப்படி இருக்கதே கூட அவருடைய பர்சனல் சாய்ஸ் தானே. அது ஏன் விவாத பொருளா? இல்ல அப்ப நீங்க சங்கீதாங்கிற ஒரு பெண் வந்து 27 வருடமா அவங்களோட வாழ்ந்து உங்களை காதலித்து திருமணம் பண்ணி 2 குழந்தைக்கு தாயா இருக்கக்கூடிய சங்கீதாவை நீங்க வந்து காரணம் பண்றீங்க. மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்திட்டு இன்னொரு பெண்ணோட நீங்க இருக்கிறீங்கிறது தானே இங்க சிக்கலே. இப்போ நீங்க அவங்கள வந்து காயப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு நீங்க தீங்கிழைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைச்சிருக்கீங்க. அதான கேள்விங்க. கட்டிய மனைவிக்கு நீங்க அநீதி இழைச்சிட்டு அவருக்கு தீங்கு இழைச்சிட்டு அவங்களை வந்து துன்புறுத்திட்டு அவங்களை கார்னர் பண்ணி அவங்களை காயப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த இங்க கூட்டு போனா அந்த இன்னொரு முக்கியமான அவங்க வந்து அந்த பெட்டிஷன்ல கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இவர்கள் 2 பேரும் போயிட்டு அதை சோசியல் மீடியால போடுறாங்க போட்டோ. அது பார்க்க மன உளைச்சல் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க திட்டமிட்டே தானே இந்த போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, திட்டமிட்டே தானே ஜோடியா போறீங்க கல்யாணத்துக்கு. அப்ப இதை வந்து வெளியில தெரிஞ்சு சங்கீதா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், அந்த பிள்ளைகள் கஷ்டப்படணும். இது என்ன மனநிலை?